கர்த்தருடைய பசுநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அதே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் வந்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலிருந்து அவர் வந்து என்ன செய்கிறார், ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுதி நிற்கிறார். ஜெபாலயத்தில் அவர் வாசிக்கிறதுக்கு எழுதி நிற்கிறார். அப்போல்லாம் வந்து வாசிக்கிறதுக்கு புஸ்தகம் தருவாங்க இல்லையா, அதை வந்து அவர் வாங்குறாரு. அப்பொழுது அவர் கையில் என்ன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் எப்போ கொடுக்கப்பட்டிருக்குது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டோட கருத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போனா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டுமே உண்டு முக்கியம்னு அர்த்தம். நமக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாடு சொல்லுவாங்க அது முடிஞ்சு போச்சு, புதிய ஏற்பாடுனா இப்போதைக்கு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலேயே இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி சொல்கிறேன். என்னென்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவர் கையில் கொடுக்குறாங்க. அவர் எழுந்து படிக்கிறார். அப்போ படிக்கும்போது அவர் புஸ்தகத்தை விரித்த போது என்ன வாசனம் எங்கே இருக்குதுன்னா, லூக்கா 4 இருக்குது. லூக்கா 4:16 லூக்கா இருக்குது. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குடலுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. இப்போது நம்ம பார்க்குறது லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்குறோம். இயேசு வந்து என்ன செய்கிறார்? ஜெபாலயத்தில் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை வாசிக்கிறார். என்ன சொல்லப்பட்டது பார்த்தீங்களா நீங்களே? என்னன்னு, ஆவியானவர் என்ன செய்கிறார்? என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலே இருக்குதுதான்? இயேசு மேலே. அதை வந்து அவங்க அங்கே படிக்கிறார். எதுக்காக அவர் வந்தாருன்னு அங்கே சொல்லப்பட்டது பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அபிஷேகம் பண்ணி, இருதயத்து நறுகுண்டலுக்கு குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விளையாக்க, குழலுக்கு பார்வை கொடுக்க, நறுகுண்டலை விளையாக்க. பார்த்திங்களா எத்தனை? இது எல்லாத்துக்கும் யார் அனுப்பியிருக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஏசாயாலே சொல்லப்பட்டிருக்குது. யார் வருவார்? இயேசு கிறிஸ்து வருவாருன்னு பழைய இதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அதுதான் இப்போ இங்கே நிறைவேறி இருக்குது. அது அந்த புஸ்தகத்தையே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தையே படித்து காமிக்கிறாரு. எல்லார் கண்களும் அவர் மேலேயே பார்க்குது. அப்போது அவர் பேச தொடங்குறாரு. என்ன சொல்கிறாரு? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறாங்க? யோசேப்பின் குமாரன் வாங்குறாங்க. அவள் நம்மளை ஜனங்க தச்சருடைய பையன் தானே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க மாம்சத்தில். ஆனால் தேவனுடைய குமாரன்றதை அவங்க ஒத்துக்கொள்ளலை. அப்போ தான் சொல்கிறாரு, வைத்தியனே உனக்கு தானே குணமாக்கி கொண்ட அந்த பழமொழி. வைத்தியனை பார்த்து நீ என்னை குணமாக்கி கொண்ட பழமொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவருடைய தீர்க்கதரிசி ஊரில் என்ன கிடையாது, அங்கீகாரம் இருக்காது. எனக்கு மெய்யாகவே என்ன செய்யணும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, போயிடுறாரு. அவங்க கண்ணில் மறைஞ்சி போயிடுறாரு. இந்த மாதிரி தாங்க வசனங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எப்படின்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிஜம், அதனால் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைகள் வந்து அதிகாரம் உள்ளதாக இருக்குது. அதிகாரம், ஆணித்தரமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்திலேயே பிசாசுகள்லாம் ஓடுது. அப்போது ஜெபாலயத்தில் பாருங்கள், 33ஆம் வசனத்தில் ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் வந்தான். அவனையோ என்ன கட்டுறான், அவனே தானே மாற்றிக்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். ஐயோ நசரேயனாக இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உண்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உலக்க சத்தமிட்டான். அவனே கத்துறான். பிசாசு அவனுக்கு இருக்கிற பிசாசு என்ன செய்யுது? இயேசுவை பார்த்து அறிக்கையிடுது, நீர் பரிசுத்த, தேவனுடைய பரிசுத்தர்னு அது கத்துது.
ஏன் வந்த என்னை தொந்தரவு பண்ணுறதுக்கு சொல்லிட்டு கேட்குது கத்துது. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் இயேசுன்னு சொன்னாலே பிசாசு நட்டுடும், முழங்கால்கள்லாம் முடக்கப்படணும். நான் ஆச்சரியப்படணும். பேசாதுன்ட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே என்ன செய்யுது? அவனை ஒன்றும் செய்யாமல் ஜனங்களின் நடுவில் விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் என்ன செய்து புறப்பட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டது. என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவிகளுக்கு கட்டிடுகிறார். அவர்கள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் நாடுகளிடமெல்லாம் பிரசித்தமாயிற்று. பார்த்தீங்களா? ஒரு ஆச்சரியம் பாருங்கள். பிசாசு நடுங்குது அதனுடைய வார்த்தை. அவர் ஒன்றும் சொல்லாமல் அதுவே கத்துது. எங்களுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? எனக்கு கெடுக்கவா வந்து இருந்து சச்சை போட்டுக்க போகிறான்னு பயந்துக்கின்னு என்ன செய்யுது? எங்களை பத்திர போகிறாருன்னு சொல்லிட்டு அது சரி முன்னாடியே கத்துது. எங்களுக்கு உனக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்து மீனார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தார் என்ற உறக்க சத்தம்ன்றது. அப்போ இயேசு யார்? தேவனுடைய பரிசுத்தார். அப்போ தேவன் எங்கே இருக்கிறார்? கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய பிதா எல்லாம் யார்? அவர் ஒருவரே தான். மூன்றும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சகலமும் அவராலே அவராலே தான் எல்லாமே. அவர் இல்லைன்னா என்ன செய்யாது? ஒன்றுமே நடக்காது. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்க வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னது போலவே நம்ம இந்த பக்கத்தில் சொன்னது பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 3ஆம் அதிகாரம் லூக்கா 3 சொல்லப்பட்டது. யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அந்த மாதிரி பல வரிசையாக சொல்லப்பட்டிருக்குது. கடைசியில் சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானான். கடைசியில் எங்கே முடிவு பாருங்கள். நித்துசராலேருந்து ஏனோஸ்லேருந்து, ஆர்எஸ்லேருந்து, கெனான்லேருந்து, கெனான் ஏனோஸின் குமார், ஏனோஸ் சேத்தின் குமார், சேத் ஆதாமின் குமார். சேத்தனை ஆதாமின் சிந்தனை பெற்றார். யார் சேத்த? இப்போ சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டார். பாருங்கள், ஆண்டவர் உருவாக்குறது எத்தனை தலைமுறை போயிருக்குது. அதனால் ஆண்டவர் பெரியவர், உன்னதமானவர். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது. எல்லாவற்றுக்கும் எல்லாமும் அவர் தான். எல்லாமே பெற்று முடியுமா? அவர் மட்டும்தான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் எல்லாமும் எல்லாமா இருக்கிறார். சரியா? அதனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குரிய காரியங்களை நம்ம செய்யிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அந்த ராஜ்யம் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, பிசாசுகளாக நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சத்தமிட்டு அது போகுது. அப்போ எவ்வளோ பயம் பாருங்கள். இங்கே கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமித்த போது 4ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட்டில் 40வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமித்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலே அவர் தம்முடைய கைகளை வைத்து அவளை சுத்தமாக்கினார். பிசாசுகள் என்ன செய்தான்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்ட அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால் அவர் அவர்களை பேச விட்டாமல் அதட்டினார். பார்த்தீங்களா? கிறிஸ்துன்னு சொல்லிடுங்க, அதுங்களே சொல்லிடுதுங்க. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அறிக்கைட்டு இருந்துங்க. அவரும் அவர்களை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? போகணும்னு சொல்லிட்டு பிரசங்கிக்க வேண்டும்ட்டு இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். மற்றவர்களுக்காக நான் தான் என்ன செய்தேன்? அனுப்பப்பட்டேன். மற்றவர்களுக்காக வியாதிகள் விடுதலை தரணும், பிசாசுக்கு விடுதலை தரணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்தார்? ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அநேகர்கிட்ட சொல்கிறாரு, ராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கிக்க வேண்டும், நான் அதுக்காக தான் அனுப்பப்பட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லித்தர்றாரு எல்லாருக்கும். அதுதான் தேவனுடைய வேலை, அவருடைய கிறிஸ்துவனுடைய வேலை. அவர் வந்ததே பூமிக்கு அதுக்கு தான். பசுத்தாவியில் நிறைந்து அவர் மரியாதை வயிற்றில் பிறந்ததே தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அவர் ஜீவன தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து நம்ம அறிக்கிடணும். சாசனில் அறிக்கிடும்போது நம்ம அறிக்கிட முடியாதானே? நம்ம அறிக்கிட்டு தான் ஆகணும். அது நம்மள அந்த கடமை. இயேசு மாத்திரம் நம்மளுக்கு போதும், அவர் மாத்திரம் போதும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. பேசலாம். ஆமென். God bless you all.